நாம் இந்த வீடியோவில் ஸ்லைஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூ கம்போசிஷன். இதில் கம்போசிஷன் நேம் உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ கட்டன் ஸ்லைஸின் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித்து நான் 1920 1080 ஃப்ரேம் ரேட் 30 ஃபுல் ரெசல்யூஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல நியூ ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுக்கு நேம் கொடுக்குறேன், ஸ்லைஸுன்னே கொடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸை அதிகமாக வச்சுட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட்டை ஃப்ரேமில் சென்டர் பண்ண போகிறேன். அதுக்கு அலைன் டூலை யூஸ் பண்ண போகிறேன். அலைன் டூலில் ஹரிசாண்டலும் வெர்டிக்கலும் சென்டராக வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்லைஸ் டெக்ஸ்ட்டை நான் ஒரு ஆங்கிள் வைக்க போகிறேன். எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், ரொட்டேஷன் எல்லாமே. இப்போ 0 நான் ரொட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு -4 நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பென் டூலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். பென் டூலை யூஸ் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு இந்த டெக்ஸ்ட்டோட ஆஃபில் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக பென் டூல் வச்சு ஒரு மாஸ்க் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மாஸ்க்கை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்க போகிறேன். டூப்ளிகேட்டுக்கு Ctrl D, பிசினாக்கா மேக்குனாக்கா Command D. இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட மாஸ்க்கு போயிட்டு நான் இன்வெர்ட் பண்ணி விட்டுறேன். மாஸ்க்கு தேவையில்லை. மேலே இருக்க பாதி டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கு மட்டும் மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 டெக்ஸ்ட்டுமே செலக்ட் பண்ணி பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த மாஸ்க்கு உள்ளது ஒரு பொசிஷனும் கீழே உள்ள டெக்ஸ்ட்டை ஒரு பொசிஷனும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் டெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட் கரெக்டாக வரும். இப்போது பொசிஷனை பார்த்தீங்கன்னா 0ல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் 2வை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். டாப்பும் லெஃப்ட்லேயும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே இருக்க ஸ்லைஸ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஒரு பாட்டம், இந்த எஃபெக்ட் கரெக்டாக வர்றதுக்காக மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வீவிங்கில் நல்லா தெரியும், அது ரெண்டும் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எஃபெக்டில் போயிட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அதில் போயிட்டு ஷேடோ ஆட் பண்ண போகிறோம், ட்ராப் ஷேடோ. இப்போது ஷேடோ எல்லாமே ஒரு பொசிஷனில் எல்லாமே ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அதே ஃப்ரேமில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சுக்கிறேன். அந்த ஷேடோவுக்கு ஸ்லைஸு கீழே ஷேடோவுக்கு 100% வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆங்கிளை கொஞ்சம் கீழே தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 200% வச்சுக்கிறேன் சாஃப்ட்னஸ். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி, கீழே இருக்க டெக்ஸ்ட்டில் தான் நமக்கு தெரியணும், அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா நீங்கள் இந்த இதில் ஸ்லைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஷேடோ கீழே வர்றது உங்களுக்கு தெரியுது நல்லா. இப்போது பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட்டு நீங்களும் வீட்டில் நீங்கள் உங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.